நண்பர்களே வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் விட்ருக்காங்க புதுசாக. ஆனுவல் பிளானரில் ரிவைஸ் பண்ணி விட்ருக்காங்க. இதில் குரூப் டி ஏ, குரூப் 2 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2030 வேக்கன்சி இருக்குது. இது எப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ விட போகிறாங்கன்னா 28/6/2024, அதாவது ஜூன் மாதம் 28ஆம் விடுறாங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 28ஆம் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்குது. இதில் என்னென்னா இப்போ குரூப் 2ஏவையும் குரூப் 2வையும் தனியாக பிரிச்சுட்டாங்க மெயின்ஸுக்கு மட்டும். குரூப் 2 பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எப்போதும் போல தான். ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மென்டல் அபிலிட்டி. அது லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ், இங்கிலீஷ் சேர்த்துருக்காங்க ப்ரிலிம்ஸில். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான். அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேப்பரு பழைய இதே தான். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது. அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன்று இருக்குது. குரூப் 2ஏவில் தான் மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, எப்போதும் போல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது. அது டிஸ்கிரிப்ட் டைப் தான். எப்போதும் போல் நம்ம பேப்பர் எழுதியாகணும். அடுத்து குரூப் 2ஏவில் செகண்ட் பேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஆனது லாங்குவேஜ் வைக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி இதில் இருக்குது. குரூப் 2 போஸ்டிங் இது போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் தான். குரூப் 2வில் புதுசாக முனிசிபல் கமிஷனர் மட்டும் குரூப் 2வில் சேர்த்துட்டாங்க. இந்த வாட்டி குரூப் 2ஏல இருந்ததை குரூப் 2வில் சேர்த்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே அப்படியே உள்ளதான் இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கங்க. 2030 வேக்கன்சி கிட்ட இருக்குது. இது மேற்கொண்டு இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது நிறைய. இப்போ அடுத்து கவுன்சிலிங் முடிஞ்சு தான் இதை கால்பர் பண்ணுறதுனால இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 150 நாள் கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட 5 மாதம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிலபஸ் வைஸ் மாறுங்க. மெயின்ஸுக்கு இப்போயிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் கொஞ்சம் கை கொடுக்கும். ப்ரிலிம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்.